இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். டீ குடிக்க போனா பசங்க 10 ரூபா 5 ரூபா வச்சிருக்க கூட பசங்க கூட தான் போகணும். பொண்ணுங்க கூட டீ குடிக்க போக முடியாது. மாதிரி ப்ரெஷரா இருந்தா தான் டீயே குடிப்போம். ஸோ ரிலாக்ஸ்டா இருக்கும் குடிக்கிறப்ப. அதை பார்த்த உடனே குடிக்கணும் போல தோணும். வச்சவன சூடாக வச்சுன்னா அந்த ஸ்மெல் வந்துடும், மூக்கு வரைக்கும் வந்துடும். வந்தவொடனே ஒரு குடிக்கணும் போல தோணும். டீயை சாப்பிட்டு சிகரெட் பிடிச்சாதான் அவனுக்கு ஒரு உலகத்தை ஏதோ ஒரு உலகத்துலேருந்து வந்த மாதிரி இருக்கும். அது இல்லைன்னு வச்சிங்களேன், அது அவனுக்கு பெரிய பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். என்னப்பா டீ கடையே காணுங்க அப்படின்னு அலைங்க. அந்த கெஃபைன் அது ஒரு கிக் கொடுக்கும். டீ காஃபி குடிக்கிறது இல்லை. காஃபி குடிக்காம எனக்கு அந்த நாளே ஓடாது, டீ குடிக்காம அந்த நாளே ஓடாதுன்னு சொல்றவங்க வந்துட்டு எப்படி ஸ்மோக் பண்ணாம இருந்தா எனக்கு நடுங்கும், அப்புறம் வேற எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணாம இருந்தா கை நடுங்குங்கிறாங்கல்ல, அந்த கேஸ் தான் அவங்க. அது ஒரு தேவை ப்ரோ. எனக்கு நான் காஃபி குடிச்சிட்டு கூட நான் உயிர் வாழ்ந்துருவேன். பால் தயாரிக்கிற இடத்துல ஒருத்தன் போய் பாலை பார்த்துட்டான்னா அவன் ஜென்மத்தின் டீ சாப்பிடணும். ஸோ கணக்குன்னு கிடையாது, நம்ம சுற்றி இருக்கிற ஆட்களையும் நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்து டீ குடிக்கும். கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். டீ பெரிய அளவில் இன்னைக்கு வந்து எல்லோரும் அதிகமாக குடிக்கப்படுற ஒரு முக்கியமான ஒரு பொருளாக டீ மாறி இருக்கு. குறிப்பாக டீ குடிக்கிறது மூலயமா எனக்கு வந்து அதிகமாக வந்து ஸ்ட்ரெஸ் குறையுது அப்படின்றாங்க. நிறைய பிரச்சனையே டீ குடிச்சா மாறுது அப்படின்றாங்க. பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் எல்லாம் வந்து நாங்கள் டீ குடிச்சா நல்லா யோசிக்கிறோம் அப்படின்றாங்க. குறிப்பாக நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் ஒன்றா சேர்ந்து டீ குடிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த டீக்கு பின்னாடி பல காரணம் இருக்குது. குறிப்பாக டீ குடித்தா நாங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். இன்னொரு தரப்பு வந்து டீ குடிக்கிறது போதை அப்படின்றாங்க. டீ குடிக்கிறது ஒரு அடிமை, நம்ம அது வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் டீ எப்படி குடிக்க ஆரம்பித்தாங்க, முதல்ல டீ குடிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது, ஒருவேளை இந்த டீயில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு கிங் டிவியில் நம்மளோட மக்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். A few minutes later. முக்கியமாக நம்ம டீ வாங்கியிருக்கோம். நம்ம டீ குடிச்சிட்டு அது எந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக நான் ஒரு டீ குடிச்சிட்டு வரேன், உருப்படியாக நல்ல டீ போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிக்கும்? காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ண உடனே வந்து டீ, அப்புறம் டிஃபனு, அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock வந்து ஆஃபீஸ் போயிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், அப்போ ஒரு டீ. ஈவினிங் அதோட, ஏன்னா லஞ்ச் டைமில் வந்து சாப்பிட்றோம் நல்லா ஹெவியாக, ஈவினிங் வந்து ஒரு டீ. அவ்வளோதான், மேக்ஸிமம் வந்து ஒரு 3லேருந்து 4 ஒரு நாளைக்கு. அது என்ன ஒரு நாளைக்கு 4 டீன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? டிபெண்ட்ஸ், எப்படி சொல்கிறதுனா 4ன்றது 5 கூட ஆகும். ஏன்னா கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு டீ ஒன்று போடலாம். திடீர்னு வந்து நம்ம டீ குடிச்சிட்டு அப்போ தான் வருவோம், ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, சரி வாடா டீ சாப்பிட போகலாண்டா அப்படின்வாங்க. ஸோ அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீ ஒன்று குடிப்போம். சரி. ஸோ கணக்குன்னு கிடையாது, நம்ம சுற்றி இருக்கிற ஆட்களையும் நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்து டீ குடிப்போம். சரி. இப்போ டீ குடிக்கிறீங்கள, குடிக்கிறதுனால உங்களுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி எம்டியாக இருக்கிறதுக்கு டீ குடிக்கலாமே, ஏதாவது என்ன சொல்றதுன்னா எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு எதனா ஒன்று பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஆக்சுவலி நான் வந்து தம் அடிக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, எனக்கு தம் அடிக்கிற பழக்கம் கிடையாது. நான் டீ டோட்டலர்ன்றது நான் ஒரு டீ குடிக்கிற வந்து ஒரு ஆளாக இருக்கலாம்ல. சரி, அது கெட்ட பழக்கமானு கேட்டிங்கன்னா அது ஒரு பழக்கமாக வச்சுருக்கேன் டீ குடிக்கிறத. ஸோ அது ஓகே தான், தம் அடிக்கிறான் அவன் அப்படின்னு சொல்கிறத டீ குடிக்கிறானே பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, இப்போ நிறைய பேர் வந்து ஆஃபீஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, மன அழுத்தம் அதிகமாக இருக்குன்னா டீ சாப்பிட்றா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஓகே, அது உண்மைதானா? அந்த மாதிரி குடிச்சா என்ன மாறுமே? என்ன மன அழுத்தம் அதே மேனேஜர் தான் திருப்பி பார்க்க போகிறீங்க, அதே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் தான், வழக்கமாக நம்மளை போட்டு கொடுக்குறவங்க போட்டு கொடுக்க தான் போகிறாங்க, அதெல்லாம் என்ன மாறப்போகுது? மாறப்போகுது கிடையாது, பட் நம்ம ஒரு ரீசன் சொல்லிக்கலாம்ல. லைக் என்ன அப்படின்னா, தலைவலிக்குது பயங்கரமா, மேனேஜர் திட்டான், சரி ஒரு டீயை குடிப்போம், ஒரு ஆறுதலாக இருக்குமே. அந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லைனா கூட நம்மளே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிக்கிறது தான் அந்த இடத்துல, அவ்வளோதான். இப்போ பசங்களோட டீ குடிக்கிறது நல்லா இருக்குமா, இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோட டீ குடிக்கிறது நல்லா இருக்கும்? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து டீ குடிக்க வரமாட்டாங்க, கண்டிப்பாக வரமாட்டாங்க. அவங்க வந்து போகிறதா இருந்தாலும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்பக்ஸ் கூட்டின்னு போவாங்க, அப்படின்னா KFC, அவங்க அதிகமான பட்ஜெட்டில் தான் போவாங்க. டீ குடிக்க போகணும்னா பசங்க 10 ரூபா 5 ரூபா வச்சிருக்க கூட பசங்க கூட தான் போகணும். இன்கேஸ் இல்லைனா கூட ஏதாவது கூகுள் பேல வந்து 10 ரூபா 5 ரூபா தேதி போட்டு பே பண்ணிட்டு வந்துடலாம். பொண்ணுங்க கூட டீ குடிக்க போக முடியாது, கண்டிப்பாக போக முடியாது. எதனால? அதான் சொல்கிறேனே, அவங்க வந்து கூட்டிகிட்டு போனாலே ஸ்ட்ரைட்டாக காஃபி நீங்கள் எவ்வளோ குடிப்பீங்க?
காஃபி வந்து அதான் 15 ரூபா. 15 ரூபாய் நல்ல சூப்பரா காஃபி 20 ரூபாய்க்கு 20 ரூபா குடிப்பீங்களா? குடிப்போம். 120 ரூபாய் காஃபி குடிப்பீங்களா நீங்க? கேள்விப்படுதல். பாத்துக்கோங்க. அந்த மாதிரி தான் நம்ம இதெல்லாம் பொண்ணுங்க கூட போனோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இடம், அந்த மாதிரி ஒரு சில்லான ஒரு லைட்டை போட்டுருவாங்க, உட்கார வச்சிருவாங்க, ஏசியை போட்டுருவாங்க. காஃபி குடிக்கிறதுக்குள்ள ஆறிடும். அந்த காஃபியோட ரேட் 120 ரூபாய். எதுக்கு பொண்ணுங்க கூட குடிக்கணும்? பசங்க கூட குடிச்சா ஜாலியா குடிச்சா இருக்கும். நல்லது. நல்லது, உடம்புக்கும் நல்லது. இப்ப ஏதாவது பொண்ணுங்க காஃபி குடிக்க கூப்பிட்டா போவீங்களா மாட்டீங்களா? அவங்க பே பண்ற மாதிரினா போலாம். இப்ப நம்ம கிட்ட மந்த் எண்ட் வேற, நம்ம கிட்ட காசு கிடையாது, கூப்பிட்டாலும் போற மாதிரி ஐடியால இல்ல. 2 எப்ப குடிக்கிறீங்க? ஆஃபீஸ் போகும்போதே 11:30 1, 3:30 ஆஃபீஸில் கொடுக்குறதா, வீட்டில் குடிக்கிறது இல்லை. ஆஃபீஸ்ல ஃப்ரீயா குடிக்கிறீங்க? எஸ், ஆமாம், ஃப்ரீயாக கொடுக்குறேன். எதனால டீ குடிக்கிறீங்க? அது வந்து வைக்கும்போது, டேபிள் வைக்கும்போது கொஞ்சம் சூடாக இருக்கும். அது பார்த்தோன்னே ஒரு எனர்ஜி மீன்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டட் தான். சரி, ரொம்ப அது காலைல ஒரு 10 o'clock சீட்டில் உட்காந்து ஒரு 1.5 hours ஒர்க் பண்ணுறோமா, அதை பார்த்தோடனே குடிக்கணும் போல தோணும். வச்சவொடனே சூடாக வச்சுன்னா அந்த ஸ்மெல்லு வந்துடும், மூக்கு வரைக்கும் வந்துடும். வந்தோடனே ஒரு குடிக்கணும் போல தோணும். ஆனால் அந்த எனர்ஜி அது ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes தான். அது அவர் ரொம்ப நேரம்லாம் தாங்காது. அந்த 5 நிமிஷம் ஒரு நல்லா தான் இருக்கும். அது குடிக்கிற 5 நிமிஷம் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் அது பேட் ஹேபிட் தான் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? ஒரு 5 minutes தான் அதோட எனர்ஜி, அதோட எஃபெக்ட் எல்லாமே. நமக்கு ஒரு புத்துணர்ச்சி என்ன வேணால் சொல்லிக்கலாம். அதோட எஃபெக்ட் ஆனால் 5 minutes தான். அதுக்கப்புறம் அது மறுபடியும் நம்ம அவ்வளோ எனர்ஜிலாம் அந்த 5 minutes மேலாம் காட்டாது, எஃபெக்ட் காட்டாது. பெரும்பாலும் இந்த டீ குடிக்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்றாங்க. அது மைண்ட் செட்டப் அப்படியே நம்மளே நினச்சிக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. அதான் சொல்கிறேன், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒன்றுமே கிடையாதுங்கிறது. அதுக்கப்புறம் அது நம்ம மைண்ட்ஸ் அப்படி வந்து ஒரு கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது பிஸ்னஸ்க்காகவா இல்லை ப்ரொமோஷனுக்காகவான்னு தெரில. 5 நிமிஷம் தான், அதுக்கு மேலே அதோட எஃபெக்டே கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 குடிப்போம். ஒரு நாளைக்கு 3. அது என்ன ஒரு நாளைக்கு 3? இல்லை, நானும் என் ஃப்ரெண்டும் வந்து காலேஜ் படிக்கும்போது அப்படியே பழகிடுச்சு. என்ன டீ குடிக்கிறதே ஒரு வாடிக்கை ஆயிடுச்சு எங்களுக்கு. அப்புறம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் டீ குடிக்கிறது, கடுப்பாக இருந்துச்சுன்னா அப்படியே போய் டீ குடிச்சிட்டு வருவோம். டீ வந்து ஒரு அன்றாட வாழ்க்கையில் இன்றியமையாததாக ஆயிடுச்சு. ஆக்கிட்டீங்க. அந்த கர்மத்தை தொடர்றதே கிடையாது. நான் எதனால அதை போய் கர்மன்றீங்க? ஆமாம், அதில் ஒன்றுமே கிடையாது. அது ஒரு விதமான போதை. டீ போதையா? ஆமாம், அது ஒரு விதமான, அது ஆய்வு பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். காலையில் ஏந்திரிக்கான்னு வச்சிங்களேன், 5 மணிக்கு அவன் வந்து பல் வளர்க்காம வாய் கூப்பிடாமல் அந்த டீ குடிக்கலன்னா அவனுக்கு தூக்கம் வராது. சரி, மைண்டு வேலை செய்யன்னு சொல்லுவான். அதே ஒரு பைத்தியமாக இருக்கும். அதே போல் வந்து ஒரு 11 மணிக்கு அவன் டீ சாப்பிடலன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதே சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு டீ சாப்பிடலன்னா ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அவன் நம்மள்ட்ட ஒரு 10 நிமிஷம் கூட நின்று பேச மாட்டான். இப்போ நான் ஒரு டீ சாப்பிட்டு வரேன், தலைவலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். இந்த டீயை சாப்பிட்டுட்டு சிகரெட்டு பிடிச்சாதான் அவனுக்கு வந்து ஒரு உலகத்தை, ஏதோ ஒரு உலகத்துலேருந்து வந்த மாதிரி இருக்கும். அவனுக்கு அது இல்லைன்னு வச்சிங்களா, அது அவனுக்கு பெரிய பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். என்னப்பா டீ கடையே காணுங்க அப்படிங்க அலையும். நம்ம என்ன பேசுகிறோமோ அதை வந்து அது முழுமையாக காது கொடுத்து கேட்க மாட்டான். இது ஒரு விதமான போதை. ஏன்னா ஒரு ஒயின் ஷாப்பில் போயிட்டு ஒரு குவார்ட்டர் சாப்பிட்றோன்னா 3 மணி நேரம் தான் இருக்கும். அது தெளிஞ்சிடும், மறுநாள் வந்து தெரியும். இது அப்படி கிடையாது. காலைல 5 மணிக்கு, அப்புறம் ஒரு 9 மணிக்கு, ஒரு 11 மணிக்கு, 12 மணிக்கு, 3 மணிக்கு, 5 மணிக்கு, 6 மணிக்கு, நைட்டு 7 மணி வரையும் சாப்பிடுவோம். இது ஒரு விதமான பைத்தியம். ஆனால் அதில் என்ன இருக்குது அப்படின்னா அதில் ஒன்றுமே கிடையாது. பப்படங்கள் அதிகமாக இருக்குது. அந்த கலர் வருதுக்கா. நேச்சுரல் டீ வந்து எப்படின்னு கேட்டினாக்கா ஒரு லைட்டு எல்லோ கலராக இருக்கும். அதுதான் ஒரிஜினல் டீ. அது நம்மகிட்ட கிடையாது. அது எல்லாமே ஏற்றுமதி பண்ணிடுறோம். ஒரு நாளைக்கு 2 டீ. எப்போ? மார்னிங், ஈவினிங். ஓகே. எதனால மார்னிங் டீ? அது பழகிருச்சு ப்ரோ. சின்ன வயசுலேருந்து டீ குடிச்சு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதுக்காக. சரி, யாரும் உங்களுக்கு டீ குடிக்கணும்னு கற்றுக் கொடுத்தது? வீட்டில் குடிப்பாங்க, அப்படியே நானும் பழகிட்டேன். ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட இருக்கவங்களும் டீ குடிப்பாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து பழகிட்டு நீங்கள் டீ குடிப்பீங்க. டீ குடிக்கும் போது என்ன விஷயத்தை யோசிச்சு டீ குடிப்பீங்க? ஒரு மாதிரி ப்ரெஷராக இருந்தால் தான் டீயே குடிப்போம். ஸோ ரிலாக்ஸ்டாக இருக்கும் குடிக்கிறப்போ. நிஜமா டீ குடிச்சா ப்ரெஷர் போகுதா? ஃபீல் பண்ணிடுறீங்களா? எல்லாம் நம்ம நினைக்கிறது தானே. குடிச்சா போகும்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அந்த மாதிரி தான் போயிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். டீ குடிச்சா நீங்கள் பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா எதை சொல்லுவீங்க? பிரச்சனை தீந்துச்சுன்னு இல்லை, ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒர்க் ப்ரெஷராக தான் இருக்கும். போய் டீ குடிச்சிடுமா ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த ஒர்க் ப்ரெஷர்னா என்ன மாதிரியான ஒர்க் ப்ரெஷர்? மார்னிங்லேருந்து ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்த்துட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்னு தோணும்ல. ஸோ ரிலாக்ஸ்டாக வெளியே போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ குடிக்கிறோம். அந்த டைம் நிறையா ஷேர் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அந்த டீ டைம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். டீ குடிக்கும்போது நான் சிந்திச்சு இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்துருக்கேன் அப்படிங்கிறது? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. ஆல்ரெடி எதாவது யோசிச்சுட்டு இருக்கோம் தானே டீயே குடிக்க போகிறோம். ஸோ அங்கே போய் எதுவும் யோசிக்க மாட்டோம். மோஸ்ட்லி ஜாலியாக டீ குடிச்சிட்டு சாப்பாடில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். டீ காஃபி குடிக்கிறது இல்லை. அதுக்கு மாற்று என்ன? சுக்கு காஃபி.
இல்லை நான் இன்னொன்று கூட சொல்லுவேன். அதாவது டீக்கு பதிலாக குடிச்சதுக்கப்புறம் பாத்ரூமில் உட்காந்துட்டு கூட யோசிப்பாங்க நிறையா பேர். ஸோ அப்படி கூட இருக்காங்கல்ல. நம்பிக்கையோட நீங்கள் பச்சை தண்ணியை குடித்தாலும் அது வந்துட்டு என்ன சொல்ல வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான், அந்த ஒரு நம்பிக்கை தானே எல்லாத்துக்கும். காஃபி குடிக்காமல் எனக்கு அந்த நாளே ஓடாது, டீ குடிக்காமல் அந்த நாளே ஓடாதுன்னு சொல்கிறவங்க வந்துட்டு எப்படி ஸ்மோக் பண்ணாமல் இருந்தால் எனக்கு நடுங்கும், அப்புறம் வேற எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தால் கை நடுங்குங்கிறாங்கல்ல, அந்த கேஸ் தான் அவங்களும். ஒரு நாளைக்கு எத்தனை காஃபி சாப்பிடுவீங்க? 3 times குடிப்பேன். 3 முறை. எதனால அது என்ன 3 என்ன லிமிட் இருக்கு? அது ஒரு மாதிரி நான் வந்து டயர்ட் ஆகுற டைம்லாம் போய் காஃபி குடிப்பேன், ஆக்டிவ் ஆயிடுவேன். நிஜமா காஃபி குடிச்சா ஆக்டிவ் ஆகுது. அந்த கெஃபைன் அது ஒரு கிக் கொடுக்கும். நாங்க கேங்கா போய் காஃபி குடிப்போம். அது வந்து ஃப்ரெண்ட்ஸோட போனா இன்னும் நல்லா இருக்கும். சரிம்மா, அது என்ன ஒரு நாளைக்கு 3 தடவைன்ற அது என்ன காரணம்? அது என்ன கணக்கு? காலையில தூக்கம் போறதுக்கு, ஃபேமிலியோட. இல்ல நான் ஹாஸ்டல்ல தூங்கி எந்திச்ச உடனே ஆக்டிவ் ஆகுறதுக்கு, மதியம் தூக்கம் வராம இருக்கிறதுக்கு, ஆனா அதுக்கப்புறமா நான் தூங்கிடுவேன். அப்புறம் ஈவினிங் நான் அந்த தூக்கத்துல இருந்து திருப்பி எழுந்திருக்கிறதுக்கு. அவ்வளவுதான். டீயை விட காஃபி வந்துட்டு ஒரு 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 அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். காஃபி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஆமா. சரி, அது உண்மையிலேயே உண்மையான காஃபி லவர்ஸ்க்கு வந்துட்டு அது புரியும். அடிக்ஷன் தான் அது. சரி, அதை நிப்பாட்டணும் அப்படின்னா உடனே நிப்பாட்டுருவீங்களா நீங்க? உடனே நாளைல இருந்து காஃபி கிடையாதுமா நம்ம பண்ணுவோம் தமிழ்நாட்டுல. காஃபி கிடையாது, கஷ்டம்தான். காஃபி வந்துட்டு ஒரு அலாம் மாதிரி. எப்படி அலாம் அடிச்ச உடனே எந்திரிக்கிறோமோ அந்த மாதிரி காஃபி குடிச்ச உடனே ஒரு 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 அவேக்னிங் வரும். அது ஒரு தேவை ப்ரோ, தேவை. யா, சாப்பாடு முக்கியமா காஃபி முக்கியமா? எனக்கு நான் காஃபி குடிச்சிட்டு கூட நான் உயிர் வாழ்ந்துருவேன். டீ குடிக்கிறதுக்கு ப்ரோ காரணம் அப்படியே ஜாலியாக பேசிட்டே போய் டீ குடி, சும்மா வந்து பேசிட்டு இருப்போம். சரி வா டீ கல்ல டீ குடிச்சிட்டே பேசுவோம் அப்படின்னு போயிடுவோம். அவ்வளோதான். சரி, சில பேர் வந்து இல்லை எனக்கு வந்து ரொம்ப மன அழுத்தமா இருக்கு, அதனால டீ குடிச்சா சரியாயிடும்ன்றாங்க. அதெல்லாம் உண்மையா? இல்லை ப்ரோ, அதெல்லாம் வந்து இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. நாங்கள் டீ லவர் அப்படின்னு இன்ஸ்டால வந்து டீ குடிக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரெண்டுக்காகவே டீ குடிக்கிறாங்க. நாங்கள் அப்படிலாம் இல்லை, நாங்கள் ஆரம்பத்தில் தான் டீ குடிப்போம். யூரியா இருக்குல்ல, யூரியா சேர்க்காம பாலே கிடையாது, சரிங்களா? சரி சரி. நீ பால் தயாரிக்கிற இடத்துல ஒருத்தன் போய் பாலை பார்த்துட்டான்னா அவன் ஜென்மத்தின் டீ சாப்பிட மாட்டான். நான் அதில் வேலை பார்த்தனால நான் சொல்ல. சரி, 25-26 வருஷம் பொறுத்து. அதனால தான் அது கர்மன்னு சொல்றேன். மோஸ்ட்லி இங்கே நிறைய பேர் டீ லவர்ஸாக இருக்காங்கல்ல. ஸோ டீ லவர் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு டீ லவர் கூட ஒரு பாண்டு கிரியேட் ஆயிரும். அது எப்படின்னு தெரியாது. நானும் டீ லவருங்க அந்த மாதிரி, அவ்வளோதான். இல்லை டீ அவங்க குறைச்சிக்கலாம், இல்லை அவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா எடுத்துக்கிட்டோம், அது என்ன பிரச்சனை இருக்கு? அதான் கேட்டேன், காஃபியே இல்லை என்ன பண்ணுவீங்க ஒரு நாள்? கஷ்டம், நான் எந்திரிக்கவே மாட்டேன், கஷ்டம். இப்போ காஃபி குடிச்சிட்டு இருக்கேன்னா எங்கேயாச்சும் பார்த்தேன்னா நான் வந்துட்டு என்னோட தாட்ஸே வந்துட்டு ரொம்ப டம்ப் ஆயிரும், பிளாங்க் ஆயிரும். ஆக்சுவலி அந்த 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 பிளாங்க்னஸ் வந்துட்டு எனக்கு தேவை. ஏன்னா எப்பயுமே என் மைண்ட் எதையாச்சும் யோசிச்சுட்டு இருக்கும். காஃபி குடிக்கும் போது ஐல் பி அட் பீஸ். எங்க அம்மா திட்டினாங்கன்னா போய் காஃபி குடிச்சிட்டு வருவேன். ஒரு ஹேஷ்டேக் போடணும், அவங்க ஒரு டீ லவர் ஒரு ஹேஷ்டேக் போடணும். சரி, டீ விருப்பப்பட்டு குடிக்கிறவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ ட்ரெண்டுக்காக டீ குடிக்கிறவங்க தான் நிறைய பேர். ஸ்டைலுக்காக வந்து குடிக்கிறாங்கல்ல, அது அவங்க ஸ்டைலுக்காக தான் குடிக்கிறாங்க, வேற எதுவும் குடிப்பாங்க இல்லை. ஒரு அடிப்படை உணவாக அவங்க அதை நினைக்கல. இப்போது நாங்கள் கூட சில டைம் வந்து காசுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 ரூபா தான் இருக்குது அப்படின்னா டீ குடிச்சிட்டு ஒரு 2 பட்டர் ஸ்காட்ச் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கும் ஒரு டைமில். இப்போ வந்து எல்லாரும் ஒரு சாய் கிங்ஸ் அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. அதாவது ஸ்டைலுக்காகவே அங்கே போயிட்டு ஒரு சரௌண்டிங்கில் ஒரு பீப்புள்ஸ் முன்னாடி நம்ம கொடுக்கணும், ராயலாக குடிக்கணும் அப்படின்னு ஆகிட்டாங்க. இல்லை நாங்கள் முக்கால்வாசி டீ குடிக்கும் போது தான் பேசிக்குவோம் என்ன பண்ணலாம் அடுத்தது. நாங்கள் யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்கோம். ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நாங்கள் அதை பேசியிருக்கோம், இது இப்படி பண்ணலான்னு. சேனல் நடுவில் எதனா ப்ராப்ளம் வந்தாலும் அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு டீ கடையில் பேசியிருக்கோம், டீ குடிச்சிட்டே பேசியிருக்கோம். ஒரு டீ குடிக்கிறதுன்றது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம் எங்கள் வாழ்க்கையில். நிறைய முக்கியமான முடிவுகள் அதான் எடுத்துக்கிட்டு. டீ குடிச்சா முடிவு எடுத்து? ஆமாம், டீ குடிச்சா இல்லை, டீ குடிக்கும் போது முடிவு எடுப்போம். சும்மா நார்மலாக பேசுறதுக்கும் டீ கடையில் டீ குடிக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ். ஆண் நண்பர்களோட டீ குடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குமா இல்லை பெண் நண்பர்கள் தோழிகளோட டீ? பெண் தோழிகள்லாம் கிடையாது ப்ரோ, நானே என் ஃப்ரெண்ட் அவ்வளோதான். பெண் தோழிகளால் தெரில, அப்படிலாம் இல்லை நமக்கு. 90s கிட்ல, அதனால காஃபி குடிச்சு படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருக்காமா? ஆமா, காஃபி. ஆமா, சொல்றேன்ல, காப்பி அடிச்சு எக்ஸாம்ல பாஸ் ஆறவங்க இருக்காங்க. காப்பி அடிக்கிற பொண்ணுலாம் நாங்க இல்ல ப்ரோ. இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.